ஹாய் ஒரன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து ஒரு பவர் பேங்க் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு பவர் பேங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக ரெடி பண்ண போகிறது கிடையாது, ஒரு ரீசைக்கிள் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசைக்கிள்னும் போது நம்ம வீட்டில் பழைய ஒர்க் ஆகாத பவர் பேங்க்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பவர் பேங்க்ஸு அப்படின்னா வந்து லேப்டாப் பேட்டரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி லேப்டாப் பேட்டரிஸ்லாம் நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேட்டரியில் வந்து 2 செல் இருக்கும், ஒரு சில வந்து 4 இருக்கும், அப்படின்னா 6 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 6 செல்லு இருக்கிற ஒரு லேப்டாப் பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளார இந்த 6 செல்லில் இந்த 6ல் யாருமே வீணாக போகணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு செல்லு வீணாக போயிடுச்சு அப்படின்னாலுமே அதை வந்து நம்ம மொத்த பேட்டரியும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம புதுசு வாங்கி போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து இந்த ஒரு செல்லு தான் வீணாகவே போயிருக்கும், மிட்ட இருக்க 5 செல்லு வந்து நம்ம சூப்பராக நல்லா ஒர்க் ஆகக்கூடிய செல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த 5 செல்லை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பவர் பேங்க் மாதிரி ரெடி பண்ணுறது, அதுதான் நம்மளோட மெத்தடாலஜி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மெத்தடு. இன்னொன்று என்ன பண்ணால் வேறு எந்த மாதிரி இடத்துல வந்து இது சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, இதில் இருக்க 6 செல்லுமே கூட சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய நல்ல குவாலிட்டியான செல்லாக கூட இருக்கலாம். அதில் இருக்க சர்க்யூட் போர்டு வீணாக போயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த லேப்டாப் பேட்டரி வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுரும், புது ஒரு லேப்டாப் பேட்டரி தான் நம்ம வாங்கியிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேட்டரிஸை கூட நம்ம கழட்டி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை தாண்டி இப்போ பவர் பேங்க்லாம் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பவர் பேங்க்லாம் இதே கண்டிஷன் தான். ஒரு 10,000 mAh இருக்க ஒரு பவர் பேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 4 செல்லு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 செல்லு இருக்கும். ஸோ அந்த 4 செல்லில் ஏதோ ஒரு செல்லு வீணாக போயிட்டாலுமே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். அதாவது நம்ம அவுட்கமில் வந்து வெளியில் வந்து அவுட்புட் வராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் கூட நம்ம வந்து அந்த ஒரு செல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 3 செல்லை வச்சு நம்ம ஒரு பவர் பேங்கை ஒன்று ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது சிம்பிளாக என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க பவர் பேங்க் அப்படின்னா வந்து லேப்டாப் பேட்டரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில காம்போனன்ட்ஸ் வீணாக போகிறதுனால மொத்த பொருளுமே வீணுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க பவர் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து லேப்டாப் பேட்டரிஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதில் இருக்க அதை கழட்டி மற்ற இந்த மாதிரி சர்க்யூட் போர்ட்ஸ்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க இந்த மாதிரி செல்லை மட்டும் தனியாக கழட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வோல்ட்டில் வச்சு 20 வோல்டேஜில் வச்சுட்டு எந்த பேட்டரி நல்லாயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இப்போ மல்டிமீட்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு சும்மா கடையில் போய்ட்டு ஒரு எல்இடி. ஓகேங்களா? ஸோ இந்த எல்இடி வந்து சும்மா 2 ரூபாய் தான் இருக்கும். அதேமாதிரி அது கூட ஒரு ரெசிஸ்டர் கேட்டிங்க அப்படின்னா அந்த கடையில் கண்டிப்பாக தருவாங்க. ஓகேங்களா? ஒரு எல்இடியும் ஒரு ரெசிஸ்டர் மட்டும் சும்மா வாங்கி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒவ்வொரு பேட்டரியிலும் அப்படியே செக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படின்னா பவர் பேங்க், அதாவது ஒரு மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வோல்டேஜில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட இத்தனை பேட்டரிஸ் இருக்குங்களா. ஸோ இப்போ இத்தனை பேட்டரிஸில் நான் ஒவ்வொன்றும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 4 வோல்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஒர்க்கிங் பேட்டரி, நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பேட்டரி. ஓகேங்களா? அடுத்ததில் வச்சு பார்ப்போம். ஸோ இதில் வந்து 0லேயே தான் இருக்குது, அப்போ ஒர்க் ஆகாது. இதுலேயும் 0ல் தான் இருக்குது, ஒர்க் ஆகாது. இதுலேயும் ஒர்க் ஆகாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததில் வைக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டரியில் இருக்க ப்ளஸ்ஸும் மைனஸ்லையும் வந்து நான் ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறேன். இதில் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்டரி மட்டும் ஒர்க் ஆகக்கூடிய பேட்டரி. ஓகேங்களா? இது 2 வந்து ஒர்க் ஆகும், மற்ற எதுவுமே ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஏன் வந்து இப்போ இந்த 4 பேட்டரி ஒர்க் ஆகலையே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட வருஷ கணக்காக வந்து இதெல்லாம் நான் எப்போயோ கழட்டி போட்டு எங்கேயோ பழைய இடத்துல, அதாவது ரொம்ப டப்பாக்குள்ளே எங்கேயோ கடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பழங்காலத்து பேட்டரி அப்படின்றதுனால என்கிட்ட வந்து 4 பேட்டரி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, 2 பேட்டரி நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்ககிட்ட நீங்கள் ஒரு லேப்டாப் பேட்டரி இருக்குது, அது வந்து வீணாக போயிடுச்சு. வீணாக போய் 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 2-3 பேட்டரியாச்சும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக அடிச்சே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பவர் பேங்க்குனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்க அந்த பவர் பேங்க்கில் எடுத்து நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 பேட்டரியாச்சும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அது நான் சொல்கிறது, அது ரிப்பேர் ஆகி ஒரு மாதம் 2 மாதம் தான் டைம் பீரியடில் இருந்துச்சு அப்படின்னா, வருஷக்கணக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் 1-2 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரிஸை மட்டும் நம்ம ஒர்க் ஆகக்கூடிய அட்லீஸ்ட் 1 வோல்டேஜ் இருந்தால் கூட போதும். அப்படின்னா அரை வோல்டேஜ், சும்மா ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 0 பாயிண்ட்டுன்னு போட்டு இங்கே ஒரு 2-3 வோல்டேஜ் வந்தாலுமே, ரொம்ப மைனூட்டாக வோல்டேஜ் வந்தாலுமே அது நல்லா ஒர்க் ஆகக்கூடிய பேட்டரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேட்டரி என்கிட்ட இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பேட்டரி மட்டும் தனியாக எடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருக்க பேட்டரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக என்னென்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்க பேட்டரி வந்து 3.7 வோல்டேஜ் பேட்டரியான்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அதிலே போட்டிருக்கும். ஓகேங்களா? ஒரு வேளை போட்டிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த சைஸை பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் இருந்தாலே அது மோஸ்ட்லி வந்து 3.7 வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நார்மலாக ஒரு எவ்ரிடே செல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ரிமோட்டுக்கு போடுறது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒர்க் ஆகக்கூடிய இருக்க பேட்டரிஸை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி நான் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன கனெக்ஷன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் வந்து இதே பேட்டரி தான். ஓகேங்களா? பாருங்கள், லைட்டாக தெரியுதுங்களா?
ஸோ இந்த பேட்டரி தான் இதுவும். நான் வந்து எதுவும் வேறு எதுவும் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேட்டரி தான் ஒரு 6 பேட்டரி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் கனெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பேட்டரிஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டு அதாவது பிளாக் அண்ட் ரெட்டுன்ற மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அந்த பேட்டரி இப்படி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைனஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் அப்படி ஒரு ஒயிட் கலரில் சீட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா வந்து கொஞ்சம் இப்படி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக. அப்படி இருந்துச்சுன்னா ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் ஆகக்கூடிய பேட்டரிஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 பேட்டரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 பேட்டரியோட +++ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஒயர் வச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை பேட்டரி இருக்கோ மேக்ஸிமம் வந்து ஒரு 6 பேட்டரிக்குள்ளே வச்சுக்கோங்க, அதிகமாக போக வேணாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பேட்டரி 2 பேட்டரி எத்தனை பேட்டரி இருந்தாலுமே அட்லீஸ்ட் 1 இருந்தால் கூட ஓகே தான். உங்களுக்கு எத்தனை பேட்டரி இருந்தாலுமே ஓகே. ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ளஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் மைனஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க எல்லா பேட்டரிஸையும் நான் வந்து சால்ட்ரிங் வச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி சால்ட்ரிங் வச்சுருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிளேட் வச்சு சால்ட்ரிங் வச்சுருக்கேன். இங்கேயுமே வந்து ஒரே ஒரு பிளேட் வச்சு சால்ட்ரிங் வச்சு ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து சும்மா டேப் அடிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா. சிம்பிளாக கனெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ++++ மைனஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ப்ளஸ்ஸு எல்லாத்தோட மைனஸும் ஒட்டுக்கா ஈவனாக இருக்கணும். +++ மைனஸ் அதே மாதிரி எல்லாத்தோடதுமே எத்தனை பேட்டரி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனைக்குமே. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி +++ மைனஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க, பேரலாக கனெக்ட் பண்ணி அதோட ப்ளஸ் மைனஸை கொண்டு வந்து இந்த ஒரு மாடூலில் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாடூலில் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருப்பாங்க B+B- சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மாடூலில் வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாடூலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 134N3P. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன் அந்த மாடலோட நேமு. ஸோ இந்த ஒரு மாடல் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாடலில் இன்பில்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் இன்புட்டு அவுட்புட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மைக்ரோ யூஎஸ்பியும் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தேவையான யூஎஸ்பியும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 அவுட்புட்டுமே இதிலே வந்துடும். அதாவது இதில் வந்து இன்புட் கொடுப்போம் நம்ம, இதுக்கு வந்து சார்ஜ் ஏறிக்கும். திரும்ப அவுட்புட் வந்து இந்த இதில் இருந்து எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ சிம்பிளானது தான். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாடல் நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 134 சம்திங் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா N3Pன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். பட் நான் வந்து என்னோட பர்சனல்லே நான் சொல்கிறேன், நான் வந்து யூஸ் பண்ண இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் 6 பேட்டரி கனெக்ட் பண்ணியுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் சார்ஜ் ஏறுறதுக்கு மட்டும் டைம் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எத்தனை பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு சார்ஜிங் டைமிங் மட்டும் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு பேட்டரி மட்டும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும். அதே மாதிரி இப்போ ஒரு 3-4 பேட்டரி வைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சார்ஜ் போட்டு திரும்ப காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன் ஃபுல் சார்ஜ் மாதிரி ஏறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கணக்கு. அதாவது எத்தனை பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அத்தனை பேட்டரி அளவுக்கு சார்ஜிங் டைமிங் அதிகமாகும். அதே மாதிரி நமக்கு திரும்ப வந்து டிஸ்சார்ஜிங் டைமிங் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப நேரத்துக்கு லாங் லைஃப் வந்து நமக்கு சார்ஜும் உள்ளே இருக்கும். அதுதான் கணக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒரு மாடல் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிங்களே போதும். இதிலே வந்து B+B- எல்லாமே போட்டிருக்கும். ஜஸ்ட்டு வந்து பேட்டரி எடுத்து வந்து இந்த மாடலில் கனெக்ட் பண்ணால் போதும், ஒரு பவர் பேங்க் ரெடி. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இப்போ அடுத்ததான் வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சால்ட்ரிங் வச்சு நம்ம தான் ஒயர் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சால்ட்ரிங் இல்லாமல் சும்மா வந்து ஒயர் உள்ளே முறுக்கி விட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அது மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் கரெக்டாக ஏறாது, டிஸ்சார்ஜும் கரெக்டாக நடக்காது, நமக்கு வந்து ஓவரால் சிஸ்டமும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடூலில் வந்து இங்கே வந்து சால்ட்ரிங் தான் கண்டிப்பாக வைக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து இங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செகண்டுக்கு இது வந்து 3.3 வோல்டேஜ் 2000 mA. ஓகேங்களா. ஸோ 2000 mA அப்படின்னும் போது ஒரு செகண்டுக்கு 2 +- லைட்டாக மோதிட்டாலுமே நல்லா ஃபயர் ஆகிற அளவுக்கு இதில் வந்து பவர் இருக்கும். ஸோ அந்தெல்லாம் ரீசனாக அப்படின்றதுனால நீங்கள் வந்து நல்லா சேஃப்டி பண்ணிக்கோங்க. +-லாம் வந்து தனித்தனியாக டேப் அடிச்சுக்கோங்க. டேப் அடிச்சுட்டு நல்லா ஒரு சேஃப்டிக்கு வந்து இதை ஃபுல்லாக இன்னொரு டைம் வந்து டேப் அடித்து கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு டைம் பண்ணுவேன், அதை நான் பண்ணி முடிச்சு உங்களை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து டேப் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்கிட்ட வந்து க்ளூகன் இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த இடத்துல க்ளூகன்னை நல்லா பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் சும்மா வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே வந்து சார்ஜ் ஏறுதுன்றதுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து லைட் எரியுது. ஓகேங்களா. ஸோ அந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து நான் இதில் க்ளூகன் போட்டேன் அப்படின்றதுனால அந்த க்ளூகன் வழியாகவே வந்து இந்த இடத்துலையும் லைட்டாக அப்படியே ரெட் கலரில் தெரியும். இப்போ வந்து கேமராவில் வந்து அந்தளவுக்கு வந்து சுற்றிலும் நிறையா லைட் இருக்குன்றதுனால அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
இதுலேருந்து நம்ம திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் சார்ஜ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு பவர் பேங்க் வந்து ரெடி பண்ணணும். அது ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா 2 காம்போனன்ட்ஸ் தான். ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் ஒரு சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேணால் லிங்க் வேணால் தரேன், அமேசானில் விற்கிது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வேணால் இருக்கும், நீங்கள் வேணால் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. ஸோ வழக்கமாக நம்ம சேனலில் வீடியோஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே வந்து நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களை நடக்கணும் முடியணும்னு நினச்சா தான் நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களே ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டில் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.